ராஜராஜன் நேரம் இது ராஜராஜன் நேரம். வணக்கம் தென்றல் தொலைக்காட்சி நேயர்களே, இன்று ஒரு பெயர் என்கின்ற வரிசையில் இன்றைக்கு நாம் விஜயன் என்கின்ற ஒரு பெயரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். விஜயன் என்றால் வில்லுக்கு விஜயன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். விஜயன் என்ற பெயர் வைத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அநியாயத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் விஜயன் என்ற பெயர் ஒரு பிரசித்தி பெற்ற பெயர். அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் சில பேர் விஜயனாக இருப்பார்கள், நேர்மையானவர்களாக இருப்பார்கள், நியாயமானவர்களாக இருப்பார்கள், சமூக அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள், சமுதாயம் மீது எப்பொழுதும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் எதிர்ப்பாளர்கள் மீது, அதாவது மக்களுக்கு எதிராக ஆட்சி நடத்துகிறவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்டுடைய மிகப்பெரிய உயரிய பதவியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மனிதர்களுக்கு மாந்தர்களுக்கு எதிரான செயல்படுகிற பொழுது அவர்கள் எதிர்த்து போர்க்கொடி தூக்க வேண்டும் என்று எண்ணம் அவர்களுக்கு இயல்பாகவே அந்த பெயரில் அவர்களுக்கு வந்துவிடும். எப்பொழுதும் வீக்கர் செக்ஷன் என்று சொல்வார்களே, தன்னை தாழ்ந்து கிடக்கின்ற அந்த மக்களுக்கு தூக்கி பிடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அறிவாளிகளாக இருப்பார். உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு கருத்தையும் வித்தியாசமான பார்வை கொண்டவராக இருப்பார், சமுதாய பார்வை உடையவராக இருப்பார். அதே சமயத்தில் உடம்புக்குள்ள தனக்கு தானே டிசிப்ளின் ஆனவராக இருப்பார். தான் எந்த வகையிலும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவராகவும் தீய காரியங்களில் செயல்படக்கூடியவராகவும் அந்த மாதிரியான எண்ணம் இல்லாதவராகவும் இருப்பார். ஸோ அப்போ அவருக்கு எப்பொழுதும் தான் நேர்மையாக இருக்கிறது, தான் நியாயமாக நடந்து கொள்வது, தன்னுடைய மனசாட்சியின்படி நடப்பது என்று தனக்கு தானே ஒரு கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டு வாழுகிற இவர்கள் சமுதாயம் மீது அக்கறை கொண்ட நல்ல மனிதர்களாக, மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களும் சரி, மாற்று மொழியை சார்ந்தவர்களும் சரி, அவர்கள் மீதெல்லாம் அன்பு காட்டி அவர்களை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கை, இது புற வாழ்க்கை, அக வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைங்க, தன்னுடைய அப்பா அம்மா, தன்னுடைய மாமனார் மாமியார் என்று சொல்லப்படுகிறவர்களிடம் இவர் எப்பொழுதும் பார்த்துட்டிங்கன்னா உடன்பாடு இல்லாதவர்களாக இருப்பார். எப்பொழுதும் அவர்களோடு முரண்பாடு கொண்டவராகவே இருப்பார். காரணம் என்ன என்றால், அவர்களுடைய செயல்கள் எதுவுமே இவருக்கு பிடிக்காது. இவரை சாதாரணமாக பொது சேவைகளில் ஈடுபடுகிற பொழுது தன்னுடைய பொண்டாட்டியோ, தன்னுடைய அப்பா அம்மாவோ, தன்னுடைய அண்ணன் தம்பியோ, தன்னுடைய மாமனார் மாமியாரோ, தன்னுடைய குடும்பத்தை கவனியுங்கள், நீங்கள் எதற்கு ஊருக்கும் உலகத்துக்கும் உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் கடுமையான கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார். தன் மனைவி என்னதான் சமைத்து வைத்தாலும், சுவையாக சமைத்து வைத்தாலும், அந்த மனைவி செய்கிற எந்த காரியத்திலும் பார்த்திங்கன்னா அவர்கள் செய்கிற தவறு தான் அவருடைய கண்ணுக்கு தெரியும். சாதாரணமாக ஒரு தண்ணி கொண்டு வந்து ஒரு டம்ளரில் வைக்கிற பொழுது அந்த கையில் டம்ளரில் இருக்கிற அழுக்கு படிஞ்சு அந்த தண்ணி வடிகிற பொழுது இந்த மாதிரியான அழுக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கிறியே, கையை கழுவிட்டு கொண்டு வந்திருக்கக்கூடாதா என்று கேட்டு அங்கு ஒரு பிரச்சனைகளுக்குரியவர்களாக இருப்பார். எப்பொழுதும் குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடைந்தவர்களாக இருக்க முடியாது. சில இடங்களில் சொல்லுவார்கள் என்று சொன்னால், சில பேர்களில் சொல்லுகிறார், சில பேர் என்ன சமுதாயத்தில் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்று ஒரு தத்துவத்தை, பொலியான தத்துவத்தை இந்த உலகம் வைத்திருக்கிறது. பேரியல் நிபுணராகிய ராஜராஜனாகிய நான் என்ன கண்டுபிடித்திருக்கிறேன் என்று சொன்னால், எதையும் பெறுவதற்கு இந்த உலகத்தில் எதையும் தொலைத்து விடக்கூடாது. ஆகவே இந்த விஜயன் என்கின்ற பெயர் சமுதாயம் அக்கறை கொண்டவராக, மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கிறவர் தான் நேரத்துக்கு சாப்பிடுகிறாரா, தான் பொண்டாட்டி புள்ளக்குட்டியோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழுகிறாரா, தன்னுடைய சுற்றுப்புற சூழல்கள் அவருக்கு சாதகமாக இருக்கிறதா, அவருக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற எல்லா பாக்கியமும் கிடைக்கிறதா என்று கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது. என்ன சொல்லியிருக்கிறார்கள் பெரியவர்கள் என்று சொன்னால், தனக்கு மிஞ்சினது தான் தானம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தனக்கு எதுவுமே இல்லாத
போது தன்னுடைய நண்பர் ஒருத்தர் தொலைபேசி கூடாக ஃபோன் பண்ணி, ஐயா விஜயன் அவர்களே, எனக்கு ரொம்ப அவசரமான பிரச்சனையாக இருக்கிறது, எனக்கு எங்கேயாவது ஒரு 5000 ரூபாய் பெற்றுத்தர முடியுமா என்று கேட்டால் இவருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது. உடனடியாக இவர் என்ன சொல்வார், அவ்வளவு பணத்திற்கு நான் எங்கே போவேன், ஒரு 2000 3000 எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணட்டுமா என்று கேட்டால் பரவாயில்ல செய்யுங்கள் என்று சொன்னால் 2000 3000 ரூபாய் பணத்தை இவர் எங்கேயாவது போய் படியேறி நின்று, தனக்கு வாங்காதவர், தனக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு எங்கேயாவது படியேறி போய் தனக்கு கடன் கேட்காதவர், தன்னுடைய நண்பர்கள் சொன்ன வார்த்தைக்காக இவருக்கு படியேறி நின்று அங்கே வட்டிக்கு பணத்தை வாங்கி இந்த நண்பர்களுக்கு கொடுத்து அவரை காப்பாற்றுகிறவராக இருப்பார். இப்படி சமூக அக்கறையில் ஈடுபடுகிறவர் தான் வாழாமல் தன்னுடைய பொண்டாட்டி புள்ள குட்டிகளோடு சந்தோஷமாக இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த பெயர்தான் காரணமாக இருக்கிறது. ஆகவே விஜயன் என்ற பெயரை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக மாற்றிக்கொள்ளப்பட வேண்டிய பேர். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிள்ளைங்க, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மாமனார் மாமியார், தன்னுடைய தாய் தந்தையர், தன்னுடைய உற்றார் உறவினர்களை எல்லோரும் தன்னை பார்த்து கொள்ளக்கூடியவராக இருந்தால், ஒவ்வொருத்தரும் அப்படியாக இருந்தால் நாட்டில் பிரச்சனைகளே வராது. தனக்கு மிஞ்சினது தானே தானம். ஆகவே அந்த பெயரை மாற்றிக்கொண்டு தான் வாழ்ந்து தன்னுடைய பொண்டாட்டி புள்ளக்குட்டியோடு, தன்னுடைய சகோதரர்களோடு, தன்னுடைய தாய் தந்தர்களோடு சுகமாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கை. தான் வாழ்ந்து தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று வான்புகழ் வள்ளுவன் சொன்னானே, அதன் மாதிரி யான் பெற்ற இன்பம் இந்த உலகம் வையகம் பெறணுமே ஒழிய யான் இன்பம் பெறாமல் இந்த வையகம் இன்பம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் இந்த விஜயன். ஆகவே விஜயன் என்ற பெயரை மாற்றம், இந்த பெயரை வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் மாற்றம் செய்து அவர்களும் வாழ வாழ்த்துகிறேன். வாழ்வில் பொன் பொருள் புகழ் அந்தஸ்து அடைந்திட இன்றே சந்தியுங்கள். போன் 23504990. செல் நம்பர் 9840019245 9282215828.